கஷ்டமா இருக்கு. அப்படின்னா சொர்க்கத்துக்கு வந்திருக்கமா? அட ஆமாங்க, அப்பேற்பட்ட சொர்க்கம் மாதிரி இருக்கிற கொல்லிமலைக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். யார் யார் போயிருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டோட அம்மா அப்பான்னு சேர்த்து மொத்தம் 8 பேர் கொல்லிமலைக்கு வந்திருக்கோம். இவனை நம்பி உள்ள வரமே திரும்பி வருவோமா? இங்க வாரி இப்பயே கை நடக்கிறத. ஒரு வழியா மலை பெண்டெல்லாம் ஏறி முடிச்சுட்டு கொஞ்சம் சில் பண்ணலாம்னு நினைக்கும் போது இவனுங்க பண்ண வேலை இருக்கே. அண்ணன் இங்கேயே ஆரம்பிச்சிட்டாரு ஒரு டான்ஸ். ஐயோ அத்தை நீங்க பாக்கணுமே. ஒரு வழியா மாசிலா அருவியில குளிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நீ என்னடா சொக்கா கூட இல்லாம முண்டமா நிக்கிற? அடிக்கிற பனியில இந்த அருவியில குளிக்கும் போது என்ன குளிர் தெரியுமா? ஒரு வழியா குளிச்சுட்டு நம்ம ட்ரெஸ் எல்லாம் நீட்டா மாத்திட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வந்திருக்க இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா சாப்பிடதாங்க. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு ஜில்லுன்னு தண்ணி ஊற்றுற அருவியில் குளிச்சதுக்கு அப்புறம் இங்கே சூடாக பனியார் ஊற்றுவாங்க. அதை வாங்கி சாப்பிடும்போது வர டேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, வேற லெவலுங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம அரப்பளேஸ்வரர் கோயிலுக்கு வந்தோங்க. அப்படியே வந்தோம்னா நம்ம எட்டுக்கை அம்மன் கோயிலுக்கும் வந்துட்டோங்க. அங்கெல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்படியே அங்கே இருக்கிற வயல்வெளியெல்லாம் அழகாக பார்த்துட்டு ரசிச்சுட்டு நம்ம ஒரு இடத்துக்கு வந்தோங்க. கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கு. நம்ம பசங்க அந்த இடத்தையும் விட்டு வைக்காம அங்கேயும் ஒரு ஃபோட்டோ ஷூட் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் சீக்கு பாறைக்கு தான் வந்தோம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை அல்லா அல்லா டொண்டொடொண்டொண்டொண்ட. இந்த படிக்கட்டில் ஏறும்போது கொஞ்சம் பயமாவே இருந்துச்சு. ஆனால் மேலே வந்து பார்த்ததுக்கப்புறம் இந்த வியூ பாயிண்ட்ல இருந்து கொல்லிமலை பார்க்குறப்ப அழகாகவும் இருந்துச்சு, அதே சமயம் அதுக்கு மேலே ரொம்ப பயமாகவும் இருந்துச்சு. ரிட்டர்ன் கீழே இறங்கும் போது என்னை பார் அப்படி அட்வென்ச்சராக எங்கே ஏறி வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வேற எங்கேயும் இல்லை, மாசி பெரியண்ணா கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். நம்ம வந்து நேரமாக நம்மங்க இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கும்பலாக இருந்துச்சு. அங்கே நிறைய கெடாலாம் வெட்டினாங்க. நம்மளும் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கொஞ்சம் தூரத்தில் இருக்க இந்த வியூ பாயிண்ட்டுக்கு வந்து பார்ப்பாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஃபோட்டோலாம் எடுத்துட்டு நம்ம சாமியெல்லாம் கும்பிட்டு அப்படியே மலை கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோங்க. செங்குத்தாக இருக்க இந்த மலையில் இறங்கும்போது என் கூட வந்து ஒருத்தன் கீழே விழுந்துட்டான். மாப்பிள்ள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இங்கே வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா. கொல்லிமலைக்கு நீங்கள் வரும்போது கையில் காசு கொண்டு வாங்க. இங்கே ஜிபே வசதியெல்லாம் இருந்தாலுமே உங்களுக்கு டவர் கிடைக்காது. டவர் ப்ராப்ளம், ஒரே டவர். எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ எல்லாம் சுற்றி பார்த்துட்டு இந்த இடத்த விட்டு போகிறதுக்கே மனசு இல்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னும் எக்கச்சக்க இடம் இருக்குது. நாங்கள் வெறும் 4-5 இடத்துக்கு தான் சுற்றி பார்த்தோம். நீங்கள் யாராவது வந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா இடத்தையும் சுற்றி பாருங்கள். ஒரு கம்மி பட்ஜெட்டில் ஊட்டி கொடைக்கானல் ரேஞ்சுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா கொல்லிமலைக்கு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக 2 வீலரில் வரவங்களுக்கு இங்கே அட்வென்ச்சர் எக்கச்சக்கமாக இருக்குது. அதே சமயம் ஹெல்மெட்லாம் போட்டுட்டு கொஞ்சம் சேஃபாக செக்யூராக வந்துட்டு போங்க. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க இந்த இடத்துக்கு வந்துட்டு போனீங்கன்னா. அதுக்கு நான் சாட்சி. ஆஹா